தமிழக மக்களுக்கு காலை வணக்கம். நான் எம்ஜிஆர் தொண்டம் பேசுகிறேன். கரூர் விபத்து விஜயுடைய அலட்சியத்தாலும் அவருடைய பேராசையாலும் என் குழந்தைகள், என் சகோதர சகோதரிகள் 41 பேர் உயிரிழந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம் கேட்டீங்கன்னா விஜய் தான் காரணம். இதில் தமிழக அரசோ காவல்துறையோ எந்த ஒரு சரியும் பண்ணலை. நடுவில் கும்பல்கள் கூட்டம் உள்ள வந்துச்சு. ஒரு பிஸ்டல் உள்ள இருக்கு, சைலண்ட் பிஸ்டல்னு. அதை சுட்டா ஆள் சுற்றுவாங்க, அந்த சைலண்ட் சவுண்டு வராது வெளில. அந்த மாதிரி நைஃப், கத்தி, சவுண்டு வராத கத்தி. அந்த கூட்டத்தில் உள்ள பூந்து 41 பேர் குச்சிட்டாங்களா சடக் சடக் சடக்குன்னு, இல்லை ஸ்ப்ரே அடிச்சாங்களா? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீண்ட நாட்களா இதில் பாகிஸ்தான், காலிஸ்தான், ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள் சம்பந்தப்பட்டிருப்பாங்களோ என்று சந்தேகம் இருக்கிறது. ஏன் என்று கேட்டால், மதுரை உயர்நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றமும் சரியான விசாரணையில் சென்று கொண்டிருக்கும் போது சிபிஐ வசம் ஒப்படைக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரை அதிகபட்சம் 3 மாதத்துல விசாரணை இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிடலாம். இதில் பல நாட்டு சதி நடந்திருப்பதாக சிபிஐ கருதுகிறது போது. ஆனால் தான் உச்சநீதிமன்றம் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ கிட்ட ஹேண்டல் பண்ணிக்கிறாங்க. இந்த வழக்கு எப்படி போகும்னு கேட்டீங்கன்னா, இப்போத்துக்கு யாரையும் கைது செய்ய முடியாது. தப்பு செய்தவர்களை விசாரணை நடக்கும். 3 மாதம் நடக்கிற விசாரணையை பல ஆண்டுகளாக விசாரணை நடத்துவார்கள். ஒரு ஆளை விசாரணை பண்ணுனா அதை 1 வருஷம் ஆகுவாங்க. அந்த விசாரணை ஒரு ஆள் விசாரணை பண்ணுறதுக்கு. அதுதான் சிபிஐ. ஆனால் விசாரணை முடிவில் உண்மையிலேயே நல்ல ஒரு தீர்ப்பு வரும். விஜய் கைது செய்யப்படுவார். லாட்ரி டிக்கெட்டுக்கு பிறந்த ஆதவர்ஜனா கைது செய்யப்படுவார். பாண்டிச்சேரி பரோட்டா மாஸ்டர் புஷியானந்த் கைது செய்யப்படுவார். நிர்மல்குமார் கைது செய்யப்படுவார். மற்றும் அவர் நிர்வாகிகள் யார் எல்லாரும் கைது செய்யப்படுவார்கள், சம்பந்தப்பட்டவர்கள். நான் விஜயை பார்த்து கேட்குறேன். விஜய் எனக்கு நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. எல்லாரும் சொல்கிறாங்க, யூடியூப் சேனலில் சரி, மீடியாவில் சரி, தொலைக்காட்சியில் விஜய்க்கு கூட்டம் கூடுதுன்றாங்களே. கூட்டம் எப்படி கூடுது? விஜயை பார்க்கறதுக்கு வராங்களா கூட்டம்? கிடையவே கிடையாது. கரூரில் மொத்தமே 4 தொகுதி. அந்த 4 தொகுதியில் நீ பிரச்சனை பண்ணா அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க. நீ என்ன பண்ற? நாமக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டம், சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டத்துக்கு கூட்டத்தை பக்கத்தில் மாவட்டம் கூட்டத்தை மாவட்ட செயலருக்கு உத்தரவு போடுறேன். எல்லாரும் கூட்டத்தை வரவை கூட்டத்தை காட்டுறது. ஆனால் அங்கே கூட்டம் விஜயை பார்க்கக்கூடிய கூட்டம் கிடையாது. விஜய் வர வைச்ச கூட்டம். ஒரு கூட்டத்திலையும் விஜய் வர வைக்கிறாப்ல. நான் விஜயை கேட்குறேன். விக்ரவாண்டி மாநாடு நடத்துல 400 பேர் மயக்கம் விட்டுறாங்க. 5 பேர் உயிரிழந்தாங்க. அவங்க குடும்பத்தை பார்க்கல, அவங்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கல, எதையும் செய்யல. மதுரை மாநாட்டில் 3 பேர் உயிரிழந்தாங்க. அவங்க வீட்டில் போய் பார்க்கல, அவங்களுக்கு எதுவும் செய்யலை நிவாரணம். கரூரில் 20 லட்சம் ரூபாய் சொல்லிட்டு தமிழக அரசு 10 லட்சம் நிவாரணம் கொடுத்தோன்னு 20 லட்சம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஆனால் உன்னுடைய வழக்கறிஞர் மதுரை ஹைகோர்ட்டில் சொல்கிறாரு, செத்தவங்க என்னுடைய கூட்டத்துக்கு வரல. நம்பர் 1 பாயிண்ட். அப்போ கூட்டத்துக்கு வராதவங்க எப்படி அங்கே செத்தாங்க? என்னுடைய கேள்வி அதான். உன்னை பார்க்க வந்தவங்க பாமர மக்கள், பொதுமக்கள், ஒரு ஆசை. நான் கேட்குற விஜய, நீனா வானத்திலிருந்து வந்த தேவதூதனா?
நீ மேலே நீ கீழே வந்துட்டு எல்லாரும் பார்க்குறீங்க. நீ ஒரு சாதாரண ஒரு நடிகர். ரசிகர்கள் மக்கள் பணம் கொடுத்து பார்க்குற டிக்கெட்டில் வந்து ஒரு சம்பளம் கொடுக்குறா போல. நீ ஒன்றும் பெரிய வந்து தேவ தூதம் கிடையாது, மேலே நீ கீழே குடிக்கிட்டு. அது சில மக்களுக்கு தெரியல, ரசிகர்கள் தெரியல. விஜய்க்கு வந்து சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது, மொத்தத்தில் அறிவே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜயோட குடும்பத்தார் தமிழ்நாட்டில் ஓட்டு கிடையாது. அவங்க ஓட்டு வந்து பொண்ணுக்கு, பையனுக்கு, மனைவிக்கு வந்து ஓட்டு லண்டனில் தான் ஓட்டு. விஜய்க்கு ஓட்டு இருக்குது, அவங்க அம்மா அப்பாவுக்கு ஓட்டு இருக்குது. விஜயோட ஓட்டு சதவீதம் தமிழ்நாட்டில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, அதிகபட்சம் 8% இல்லை 10%. அடுத்த விஜயே எந்த ஒரு தொகுதியில் நின்னாலும், 234 தொகுதியில் நின்னாலும் விஜய் டெபாசிட் இழப்பது உறுதி. இதில் என்னுடைய மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் 45 தேர்தலை சந்திச்சுக்கிறேன். இது 9 தேர்தலை சந்திச்சுக்கிறேன். இந்த 9 தேர்தல் என்னன்னு கேட்டால் வந்து மாற்று கட்சினா வந்து புதுசாக ஒரு கட்சியை வந்து இங்கே ஆட்சி அமைக்க முடியாது. இருக்கிற கட்சியை திமுக 5 வருஷம் சரியில்லை, அண்ணா திமுக 5 வருஷம், அண்ணா திமுக திரும்ப திமுக 5 வருஷம், இப்படி தான் நடைமுறையில் இருக்குது. தமிழ்நாட்டு மக்களை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. நான் அண்ணன் எடப்பாடியாரை கேட்குறேன், பிஜேபி கூட்டணியில் இருக்கிறீங்க. பிஜேபி கூட்டணியிலேருந்து மற்ற கூட்டணி கட்சி தான் சேர்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பிஜேபியில் கூட்டணி வச்சிங்கன்னா 40 தொகுதி விஜய்க்கு, 40 தொகுதி பிஜேபிக்கு. இந்த 80 தொகுதியும் திமுக சாலிடாக ஆட்சி தூக்கிடும். 80 பேரும் வந்து தோப்பாங்க, டெபாசிட் காலி ஆகும். இதுதான் தமிழ்நாட்டுடைய வரலாறு. ஆனால் வந்து எந்த ஒரு வாயில் சொன்னாலும் தெரியல, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 200 தொகுதியில் வந்து என்னோட கூட்டணி வெல்லுன்னு எடப்பாடியார் இந்த கரூர் விவகாரத்தில் வாயை விட்டார்னா 234 தொகுதியிலே திமுக வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. எதிர்கட்சியாக கூட வந்து அதிமுக உட்கார முடியாது. எடப்பாடி வாயை மூடி இருந்தார்னா அவருக்கு நல்லது. அதுதான் ஒரு பழமொழிலாம் சொல்லுவாங்க, தவளை தன் வாயால கெடும். யானைக்கு மதம் பூச்சிச்சுன்னா தான் மண்ணெண்ணி தன் தலையிலே போட்டுக்கும். அந்த மாதிரி எடப்பாடியார் இருக்கின்றார். விஜய் சொல்றாரு, நான் வந்தால் மக்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னு. நீ என்னத்தை வந்து தமிழக மக்களுக்கு புடுங்குவ? நான் கேட்குறேன், நீ என்னத்தை புடுங்குவ? புஷியானது பாண்டிச்சேரியில் மதுக்கடை நடத்துகிறார், 30 மதுக்கடை. அந்த மதுக்கடைக்கு ஓனர் யாரானா வந்து விஜய் தான் பார்ட்னர். இவர் கார் ஒன்று வாங்கணும் அமெரிக்க வெளிநாட்டில். அந்த காருக்கு வந்து வரி கட்டுறானா, வரி கட்டமான்னு சொல்லி அந்த காரையே விற்றுட்டேன். இவருடைய ஈகோ, கௌரவம் என்ன வந்து ஹைகோர்ட் சொல்லிச்ச நீ வரி கட்டுன்னு அந்த காரையே விற்றுட்டேன். நீ சினிமாவில் நடிச்சிய 250 கோடி ரூபாய் வாங்குறன்னு சொல்கிற படத்தை, அந்த 250 கோடிக்கு வந்து நீ வருமான வரி கட்டிக்கிறியா? கட்டினது கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு, பெரியவர்களுக்கு பாதுகாப்புன்ற. பெண்கள் யாரு? உன் குடும்பத்தில் இருக்கிற உன் மனைவி, உன் மகள். அவங்களுக்கு பாதுகாப்பு உங்ககிட்ட இல்லைன்னா அவங்க லண்டனில் வசிக்கிறாங்க உன்னை விட்டுட்டு. சரி, முதியவர்கள் பெரியவர்களுக்கு பாதுகாப்புன்ற. உங்கள் அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர், சோபனா தாய், அவங்க வந்து வசதியான வசதி இருக்கிறதுனால தான் அவங்க வந்து தனியாக வாழ்கிறாங்க. இல்லைன்னா அவங்க முதியோர் இல்லத்தில் வாழ்வாங்க 2 பேரும். இந்த மாதிரி வந்து இருக்கிறது உங்களுடைய நிலைமை. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு ஆணியும் புடுங்க வேணாம். தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாகிறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி 2 மாதம் முன்னாடி இப்போ இந்த கரூர் பிரச்சனை சேனல்லையோ மீடியாலேயோ யூடியூப் சேனல்லையோ ஓடும் 2 மாதத்துக்கு. மக்களுடைய மனநிலை மாறும். அப்போ நடக்குது போயிட்டா தேர்தல், அதுதான் போட்டி. திமுகவா இல்லை திமுகவா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். எம்ஜிஆர் புகழ் வாழ்க அண்ணா லாபம், வளர்க எம்ஜிஆர் புகழ், ஓங்குக புரட்சித் தலைவி அம்மாவின் புகழ். நன்றி, வணக்கம்.